ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சை பயிறு சாலட் செஞ்சுருவோமா? அதுக்கு 1 கப் பச்சை பயிரை நாளே ஊற வச்சு நல்லா ஒரு துணியில் கட்டி வச்சுட்டா அடுத்த நாள் முளை கட்டி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். 1 கேரட் துருவி சேர்க்குறேங்க. இந்த பச்சை பயிரை முளைக்கட்டின மேனிக்கே சாப்பிட்றது எனக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதுளை இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லி இலைகள் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட பெப்பர் கொஞ்சம் லெமன் வந்து அரை மூடியோ 1 மூடியோ உங்கள் புளிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். பெப்பரும் காரமும் அதே மாதிரி தான். உப்பும் தேவைக்கு தகுந்தாப்பில். உப்பு காரம் புளிப்பு மட்டும் தேவைக்கு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த பச்சை பயிறு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த சாலடே. இப்படி செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாக சாப்பிட்றலாங்க. அதுக்காக இதை நார்மலாக வெறும் மாதுளை சாப்பிட்ற டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சுக்கிட்டு கேரட்டும் துருவி போட்டு சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதனோட சத்து எல்லாம் நமக்கு கிடைக்கும். இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.